ஓம் சாய்ராம். பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதினார். அதிலிருந்து திருமதி தாராபாய் சதாசிவ் தார்கட் அவர்களோட அனுபவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ நம்ம கேட்கலாம். தாராபாய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாம போயிட்டு அதை பாபா கிட்ட சொல்லி தான் பாபாவுக்கு தெரியணும்னு இல்லை. நாம போய் அப்படி பாபா முன்னாடி சும்மா உட்கார்ந்தாலே போறோம், பாபாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு எப்படி ஒரு நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் பாபாவுக்கு தெரிஞ்சு நமக்கு தகுந்த நிவாரணத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. இவங்க ஒரு தடவை ஷிரடிக்கு போகும்போது இவங்களோட வேலையாளையும் கூட கூட்டிட்டு போறாங்க. அந்த வேலையாளுக்கு திடீர்னு பார்த்தா பின்னாடி முதுகுல ரொம்ப வலி வந்துடுது, அடி முதுகுல. ஸோ ரொம்ப வலியில அவர் துடிக்கிறாரு. அந்த நேரத்துல இவங்களோட கணவர் துவாரகமாய்க்கு பாபா முன்னாடி போயிட்டு நிக்கிறாரு. துவாரகமாயில அவர் பாபா முன்னாடி நிற்கும் பொழுது அங்க மற்ற பக்தர்களும் கூட அங்க இருக்காங்க. அப்போ பாபா திடீர்னு சொல்றாரு, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க இருந்த பக்தர்கள்ல சிலர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நிவாரணத்தை சொல்றாங்க. அப்போ பாபா சொல்றாரு, இல்ல இல்ல இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ யாரோ சொல்றாங்க, பாபா ஏதாவது பச்சை இலை எடுத்துட்டு ஏதாவது பண்ணலாமா, அங்க ஏதாவது ஒரு பேண்டேஜ் மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா ஆமா அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பாபா. உடனே எந்த இலைய பாபா எடுத்துட்டு வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க லெண்டி கிட்ட போங்க, அங்க ஒரு ஓடை ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த நீரோடை பக்கத்துல இருந்து இருக்க இலைகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒருத்தர் இந்த இலையா பாபான்னு சொல்றாரு, அந்த இலையா பாபான்னு அவங்களுக்கு தெரிஞ்ச அங்க பக்கத்துல இருக்க இலைகளோட பெயர்லாம் சொல்றாங்க. அப்போ பாபா சொல்றாரு, இல்ல இல்ல அந்த கற்றாழை இருக்குல்ல அதை எடுத்துட்டு வாங்க, அதை கொண்டு அதை ரெண்டா வெட்டிட்டு தீயில கொஞ்சம் சுட்டு அதை இந்த வலி மேல போட்டோம்னாக்கா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிவாரணத்தை பாபா சொன்ன உடனே இவங்களோட கணவருக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த நிவாரணம் இவங்களோட வேலையாளுக்காக பாபா கொடுக்குற ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு உடனே இவங்க போயிட்டு அங்க இருந்து அந்த கற்றாழையை எடுத்து அதை ரெண்டா வெட்டி அதை தீயில சுட்டு அவங்களோட அந்த வேலையாளோட அந்த முதுகு பகுதியில எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல போட்ட உடனே அவருக்கு வலி நிவாரணம் கிடைச்சிடுது. பாபா அந்த ஸ்தூல சரீரத்தோட அவர் துவாரகமாயில அமர்ந்திருந்தாலும் அவருக்கு எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த சூக்ஷ்ம சரீரத்துல அவர் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு உதாரணமும் இதுக்கு நமக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா கண்ணில் ஒரு வலி இருந்துட்டே இருந்துதான். இவங்க ஷிரடியில இருக்கும் பொழுதும் அவளுக்கு பயங்கரமான கண் வலியாம், கண்லேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருந்துதான், தாங்க முடியாத வலியா இருந்துதான். இவங்க போயிட்டு துவாரகமாயில பாபா முன்னாடி போய் உட்காந்துருக்காங்க. பாபா அவங்கள ஜஸ்ட் பார்த்தாராம், அவ்வளோதான். அந்த பார்த்த மாத்திரத்துல அந்த கண்ணில் இருந்த வலியும் போயிடுச்சான், அந்த கண்ணில் இருந்து தண்ணி கொட்டிட்டு இருந்ததும் நின்றுடுச்சான். ஆனா பாபா கண்லேருந்து தண்ணி கொட்டுதான். இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சான். எவ்வளோ ஒரு நிமிஷத்துல பாபா நம்ம வலியையே எடுத்துக்கிட்டு அந்த வலியை அவர் அனுபவிக்கிறாரே அப்படின்னு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப வேதனையாகவும் இருந்துதான். ஆனா பாபாவோட அந்தர்யாமித்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளோ மெய் சிலிர்த்து போச்சான். இது நமக்கு வெளியில தெரியுது, இங்க ஒரு ஒரு கண்ணில் இரிட்டேஷனோ ஏதோ இருக்கு அதனாலதான் தண்ணி வருது அப்படின்னு. சில நேரத்துல நம்ம உடம்புக்குள்ள சில உபாதைகள் இருக்கும். அந்த உபாதையெல்லாம் நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு கூட நம்ம சொல்லாமையே, அதுக்குன்னு எதுவும் மருந்து எடுத்துக்காம எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமையே கூட பாபா சரி பண்ணுவாரு. ஆனா இதெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு மருத்துவர்கிட்டயோ இல்ல ஒரு விஞ்ஞானி கிட்டயோ போயிட்டு இதெல்லாம் நம்ம போய் பேசணும்னா அவங்கெல்லாம் இதை நம்பவே மாட்டாங்க. ஆனா நான் அதை பரிபூர்ணமா நம்புவேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு நிவாரணத்தை பாபா பாத்திர மாத்திரத்திலேயே எனக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஷிரடியில பல பக்தர்களுக்கு அவங்க சொல்லாமையே அவங்க உடம்புக்குள்ள இருக்க சில வியாதிக்கோ சில பிரச்சனைக்கோ பாபா அவரோட அந்த ஜஸ்ட் அந்த ஒரு அட் த சைட் ஆஃப்
த டெவோட்டி, இல்லைன்னா அட் த வில் ஆஃப் பாபா அப்படின்னு சொல்லலாம். பாபா வந்து இவங்களுக்கு இப்ப இந்த நிவாரணத்தை கொடுக்கணும்னு நினைத்த மாத்திரத்துல அவங்களுக்கு அந்த நிவாரணத்தையும், இல்ல அவங்கள பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு அந்த நிவாரணத்தையும் வந்து கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து நான் தான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க பாபாவோட இயல்பை பத்தி சொல்றாங்க. பாபா வந்து ஒரு அந்தர்யாமிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே புரியும். ஏன்னா பாபாவோட கொஞ்ச நேரம் இருந்தாலே நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறத அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள்ல சொல்லும் போதே அவரோட அந்தர்யாமித்துவம் புரியும். அது இல்லாம பாபா வந்து எல்லா ஜீவன்லயும் உறைந்திருக்கிற அந்த சோல் வந்து பாபா தான். அது வந்து ஒரு பூனையா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், ஒரு பன்றியா இருக்கட்டும், ஒரு மனிதனா இருக்கட்டும், அது வந்து அசையக்கூடியவையா இருக்கட்டும், அசைய முடியாத உயிரற்ற பொருளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உறைந்திருக்கிற அந்த சக்தி யாருன்னா அது வந்து பாபா தான். அதே மாதிரி நம்ம வந்து சில காரியங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம செய்யற சில காரியங்கள், சிலது நம்ம கண்ட்ரோலே இல்லாம சில வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு இல்லையா, சில ஆக்ஷன்ஸ், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் வந்து ஸ்ரீ சாய்பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பாபா வந்து எப்பவுமே சொல்லுவார் இல்லையா, நான் ஷிரடியில மட்டும் இல்லை, நான் வந்து இந்த 3.5 அங்குலம் உடைய இந்த இது எலும்பு, இந்த சதை, இந்த ரத்தம் கூடிய இந்த உடம்புல மட்டும் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவார். நம்ம அதை வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னாலே நமக்கு புரியும். பாபா வந்து அந்த சர்வாந்தர்யாமிங்கிறத தான் இந்த மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு. நம்ம வந்து இந்த உடம்பு, இந்த ரத்தம், இந்த எலும்புகளால ஆன இந்த உடம்புல தான் நம்ம வந்து இருக்கோம். நமக்கு வந்து ஆசைகள், பந்த பாசத்துல நம்ம பிணைக்கப்பட்டிருக்கோம். பாபா வந்து நம்மள மாதிரி அந்த சரீரத்துல இருந்தாலும் அவர் இந்த குறுகிய வட்டத்துல அவர் வந்து பிணைக்கப்படலை. அவர் எந்த பந்த பாசமும் இல்லாம அவர் இருக்கக்கூடியவர். அவரை வந்து என்ன பெயர் வேணாலும் நம்ம சொல்லலாம். அவரை வந்து அந்த பரபிரம்மம்னு கூப்பிடலாம், இல்ல சஹஜ் சமாதியில இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஞானமயமானவர்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்த பெயர் வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு கொடுக்கலாம். ஆனா வந்து அவர் எல்லாத்துக்கும் மீறியவர், எல்லா சக்திகளையும் மீறியவர், எல்லாம் அவருக்குள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நிறைய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கான். ஆனா அந்த மகான்களுக்கும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கும் ஒரு பெரிய பிளஸ், ஒரு ஸ்ட்ரைக்கிங் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஊர்ஜிதமா சொல்லக்கூடிய ஒரு பெரிய டிஃபரன்ஸை, வித்தியாசமா வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, மற்ற மகான்கள் அவங்க வந்து நல்ல உயர்ந்த ஸ்திதியில இருக்க, அதாவது ஆன்மீகத்துல உயர்ந்த படித்தரத்துல இருக்க பெரிய மகான்களையும் இவங்க சந்திச்சிருக்காங்களாம். அந்த மகான்களை போய் பார்க்கும்பொழுது அவங்க வந்து அந்த உடல் பிரக்னியே இல்லாம அவங்க அந்த உயர்ந்த ஸ்திதி, சமாதி ஸ்திதியில இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இப்ப நாம போயிட்டு அவங்க முன்னாடி உட்கார்ந்தோம்னா அவங்க வந்து அந்த உயர்ந்த ஸ்திதியிலிருந்து அந்த உடலுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து நம்மளோட பிரச்சனை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து அதுக்கு ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. ஆனா ஸ்ரீ சாய்பாபாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு உயர்ந்த ஸ்திதியில போய் எதையும் அடைய வேண்டிய அவசியமே அவருக்கு இருந்ததில்லை. ஏன்னா அவர் எப்பவுமே 2 உணர்வு நிலைகளிலையும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணு, ஸ்ரீ சாய்பாபாங்கிற இந்த உடல் அவர் எடுத்திருக்கிறதுனால அந்த உடலுக்கான லௌகீக ஆன்மீக விஷயங்கள்ல எப்பவுமே ஈடுபட்டு இருக்காரு. அதுல ஈடுபட்டு இருக்கும் பொழுதே அவர் வந்து அந்த யூனிவர்சல் சோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த பறந்து விரிந்த உலகத்திலையும் சரி, இந்த அண்ட சராசரத்திலையும் அவரோட சக்திகளும் அவரோட வந்து அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த இயல்பு, அது வந்து எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்து இருக்கு. அது எல்லாத்துலயும் வந்து அவரோட ஆட்சி எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த உடலுக்கான செய்கைகளையும் ஆக்ஷன்ஸையும் அவர் வந்து தனிச்சிறப்போடு அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே இந்த 2 நிலையிலையும் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த உயர்ந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு எந்த நிவாரணமும் கொடுக்க வேண்டியதில்லை. அதனாலதான் உடனே வந்து நம்ம போய் நின்ன உடனே அவர் வந்து நமக்கு ஒரு நிவாரணத்தை கொடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து மற்ற மகான்களுக்கும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை அவங்க வந்து உணர்றாங்க. ஸ்ரீ சாய்பாபாவை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
ஏன் அப்படின்னா, இப்போ திடீர்னு பாபா என்ன பண்ணுவாராம், கடைத்தெருவுக்கு போயிட்டு, அங்க வந்து யாராவது இந்த துணி கடை அந்த மாரி ஏதாவது இருந்ததுன்னா, அவங்க கிட்ட போயிட்டு கஃப்னிக்கு வந்து துணி வாங்குறதுக்காக போனாருன்னா, அந்த 1 கஜம் வந்து ரூ. 8 அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிக்கடை வியாபாரி சொன்னார்னா, பாபா அவர்கிட்ட அப்படி வந்து பேரம் பேசி, அந்த ரூ. 8 வந்து ரூ. 5க்கு குறைக்கிற அளவுக்கு பண்ணிடுவாராம். யாராவது அவர் பேரம் பேசுறத பார்த்தாங்கன்னா, என்னது இது இவரு? இப்படி கஞ்சத்தனமா இருக்காரு. சரியான பணத்தாசை புடிச்சவரு போல இருக்கு. ஏதோ அந்த வியாபாரி கேட்குறான், குடுத்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இப்படி உட்கார்ந்து வந்து சண்டை போட்டு பேரம் பேசி, அப்புறம் 40 கஜம் துணி வாங்கிட்டு வருவாராம். இந்த மாரி வந்து அவரோட செய்கைய பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம். அவரே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல என்ன பண்ணுவாராம், அதே வியாபாரிக்கு அவர் கேட்கிற விலையை விட 4 மடங்கு அதிகமான விலை கொடுத்து பொருளை வாங்குவாராம். அதை பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்னத்துக்கு இப்படி பணத்தை வீணா இப்படி இறைக்கிறாரு இவரு, இவருக்கு வந்து பணத்தோட மதிப்பே தெரியலையா என்ன, இப்படிலாம் தண்டமா செலவு பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால நாம வந்து பாபாவோட ஆக்ஷன்ஸை பார்த்து நாமளா வந்து அவரை ஜட்ஜ் பண்றோம், அவரோட செய்கைகளை வச்சு. பாபா இப்படி, பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாபாவை யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. பாபா வந்து முதல்ல அவர் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாரு, இப்ப ஏன் அப்படி பிஹேவ் பண்றாருன்னா, 2 பிஹேவியரையும் வச்சு யாருக்கும் ஒரு படிப்பினைய அவர் வந்து புகட்டுறதுக்காக தான் பாபா வந்து அதை பண்ணியிருப்பாரு. ஆனா இது யாருக்கு அந்த படிப்பினை போகணுமோ, யாருக்கு வந்து அந்த புரிதல் ஏற்படணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், பாபா ஏன் முதல்ல அப்படி பேரம் பேசினாரு, இப்ப ஏன் இப்படி அள்ளி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு. ஆனா அதை வந்து சாதாரணமா பார்க்குற நமக்கு வந்து இந்த மாதிரி தான் அவரை வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் நிறைய அனுபவங்களை அவங்க ஷேர் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். ஓ